ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர்ல இருந்து இந்த வராகி அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள் கண் முன்னால நீ ஒருபோதும் வேதனைப்பட்டு அழுதுவிடக் கூடாது என் தங்கமே. ஏன்னா உன் எதிரில் இருப்பவரும் உன் எதிரியும் அடைய நினைத்தது, பார்க்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டது அந்த விஷயம்தான். உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள் கண் முன்னால நீ கலங்கி நின்னா அவங்க மனசு குளிர்ந்து போயிடும். எப்போதுமே உன்னை சரிக்க நினைப்பவர்கள் கண் முன்னால் சாதித்து காட்ட வேண்டுமே தவிர சாய்ந்து தோய்ந்து போய்விடக் கூடாது என் தங்கமே. இப்ப என்ன, உன் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் நிச்சயம் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். நீயும் பணத்தை சிக்கனப்படுத்தினா உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினா உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எப்போதும் நிலையாக நிரந்தரமாக உன் கூட இருப்பாங்க. ஒரு சிலர்கிட்ட நீ பேசாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். மற்றவங்க என்னவோ நீ ரொம்ப திமிர் பிடிச்சவ, அதனாலதான் அவங்க கூட பேச மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபர் மூலமாக உனக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் அதிகம் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும். நல்லதுதான் என் செல்லமே. ஒத்து வராதவங்க கூடயும் அல்லது பிரச்சனை பண்றவங்க கூடயும் பேசி பேசி வாழ்றதுக்கு பதிலா, கஷ்டப்பட்டு சமாளிக்கிறதுக்கு பதிலா அவர்களிடம் பேசாமல் இருந்து விடுவதுதான் பிரச்சனையையும் குறைக்கும், உன் மனசுக்கு நிம்மதியையும் கொடுக்கும். எப்போதும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்க்க பார்க்கணுமே தவிர பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ண பார்க்க கூடாது. ஏதாவது ஒருவர் யாராவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா அதை அந்த தவறுக்கு உரியவரிடமும் அவரது நெருங்கிய சொந்தத்திடமும் போய் சொல்லி சரி செய்ய வேண்டுமே தவிர ஊர்ல உலகத்துல இருக்கவங்க கிட்டலாம் போய் அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு பத்தாக பெரிதுபடுத்தி பல மடங்காக பேச வேண்டாம் என் செல்லவே. சில விஷயங்களை சொல்றதுக்கு சங்கடமா இருந்தாலும் அது உண்மை சத்தியமாக இருந்தால் அதை அப்படியே எடுத்து சொல்ல தயாராகு. எப்போது நீ பேசினாலும் எதிரில் உள்ளவர்களும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடு. எதிர்த்தரப்பும் பேசட்டும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீ கேட்டினாதான் நீ என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது உனக்கு புரிய வரும். யாரோடும் பகை இல்லாமல் எல்லோரிடமும் புன்னகைத்து வாழக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும். வாழ்க்கை மிகவும் குறுகியதும் கூட, அதே நேரத்துல அழகானதும் கூட. அழகான வாழ்க்கையை நீ அன்போடு வாழணும்னு நினைச்சினா நிச்சயமாக நான் சொல்ற விஷயங்களை செய்யப்பாரு என் செல்லமே. மனிதர்கள் எப்போதுமே தான் கூட இருக்கிறவங்க கூட அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அந்த இருவரையும் தாண்டி மூன்றாவதா ஒருத்தர் இருப்பாரு. அந்த மூன்றாம் நபர் எல்லார் உறவிலும் கூடவே இருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்போ பிரிவாங்க, என்ன செஞ்சு பிரிக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இன்னொருத்தருக்கு நீ உன் வாழ்வில் இடம் கொடுத்து விடாதே என் செல்லமே. எதுவா இருந்தாலும் சரி, உன் கூட இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உன் குடும்பத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் பேசி சரி செய்யணுமே தவிர இன்னொருத்தரை உங்களுக்குள்ள கொண்டு வரவே வேண்டாம். ஏன்னா நீ எப்ப தவறு செய்வ என்ன செய்வன்னு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்து குறை கூறுவதற்காக இங்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்னை குறை கூறக்கூடிய அளவுக்கு அவங்க நல்லவர்களோ உத்தமர்களோ கிடையாதுன்றது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படணும்? யார் என்ன வேணா செஞ்சுக்கட்டுன்னு உன் வாழ்க்கையை நீ தரமாக தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன்னை சுற்றி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். யாரும் என்னை எதுவும் சொல்லிடக்கூடாது, யாரும் என்னை திட்டவோ குறை சொல்லவோ பழி சொல்லிடவோ கூடாதுன்னு பார்த்து பார்த்து பயந்து பயந்து எல்லா வேலைகளையும் செய்கிற உன்னை யாராவது குறை சொல்லி சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்குள்ள உருவாக்குறானா நீ அதை பெரிதுபடுத்த வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா எல்லாருக்கும் இப்படிதான். நான் தான் எல்லான்னு நான் நினைக்கிறதெல்லாம் செய்வேன்னு தைரியமா இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா யார் ஒருவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு பயந்து அஞ்சி நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும், யாரும் நம்மளை எந்த குறையும் சொல்லிடக்கூடாது, எந்த குற்றமும் சாத்திடக்கூடாதுன்னு வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்பவர்களை நோக்கிதான் பிரச்சனைகளும் கஷ்டமும் அவமானமும் பழிச்சொற்களும் வந்துகிட்டே இருக்கும். அப்படி உன்னை நோக்கி வரும் பழிச்சொற்களை நீ பெரிதாக நினைக்க வேணாம் என் தங்கமே. தவறு தெரிஞ்சே செய்யற மனுஷன் எப்பயுமே தன் வாழ்க்கையில எதையும் செய்ய தயங்க மாட்டான். அப்படி உன்னை சுத்தி இருக்கிறவங்க தேவைக்காக உன்னை தேடி வந்தவர்கள் தான் செய்வது தவறு என தெரிந்தும் உன் வாழ்வில் தவறுகளையும் கேடுகளையும் கெடுதல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேவைக்காக உன்னை தேடி வந்து உன்னையுமே அழிக்கணும்னு நினைக்கிற மனிதர்களை நீ கண்டுகொள்ளாமல் கடந்து வர தயாராகு. அவர்கள் உன்னை அழிப்பதற்காக உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் என் செல்லமே. இப்பெல்லாம் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம்ன்றது மாறி போய் கணவன் அமைவது கூட கடவுள் கொடுக்கும் வரமாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லா பெண்களும் ஆசைப்பட்டது போலவா அவர்களுக்கு துணை அமைந்து விடுகிறது. எப்படி நினைக்கிறாங்களோ அதற்கு எதிர்மாறாகத்தான் எல்லாருக்கும் அவரவர்கள் துணை அமைது.
அது கணவனோ மனைவியோ அவங்க எப்படி நினைச்சாங்களோ அதுக்கு எதிர்மாறா அமையும் போது அதையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏத்தாறு போல செயல்களை மாற்றி அமைக்க தயாராங்க. அதை விட்டுட்டு நான் நினைச்ச மாதிரி எனக்கு துணை கிடைக்கல, நான் எதிர்பார்த்தது போல எனக்கு துணை அமையல நினைச்சு வருத்தப்பட்டு இனி இருக்கக்கூடிய பல நாட்களை வீணாக்கி விட வேண்டாம். எல்லாம் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சிருப்பேன், யாரும் உன் பக்கத்துல இருக்கணும் நான் நல்லா யோசிச்சுதான் உனக்கு துணையாய் அமைத்திருப்பேன் என அனைத்தையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நான் உனக்கு செய்யறது எல்லாமே நிச்சயம் நன்மையாக மட்டும்தானே இருக்கும். அதை மறந்துவிட வேண்டாமே என் செல்லமே. கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது அதை தனிமையில் எதிர்கொள்ளவும் தனியாய் யோசிச்சு முடிவெடுக்கவும் நீ யோசிக்கவே வேண்டாம். தனியாய் பயணிக்க நீ பழகிக்கவும் வேணும். தனிமை தரும் தைரியம் எதையும் உனக்கு கடந்து வர நிச்சயம் துணையா இருக்கும். இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன் அல்லவா, உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை விட்டு போற விஷயங்களை நீ பெருசா நினைக்காத. அதை இழுத்து பிடிச்சு உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சு கஷ்டப்படவும் வேண்டாம். உன்னை நோக்கி வருதுன்னா அதை ஏத்துக்கோ. உன்னை விட்டு விலகி போகுதுன்னா அது மனிதர்களா இருந்தாலும் சரி அல்லது விஷயமாக இருந்தாலும் சரி, விலகி போவது போகட்டும் என அப்படியே வாழ்க்கையில் சில விஷயங்களையும் சில உறவுகளையும் விட்டுடணும் என் செல்லமே. வாழ்க்கையில எப்போதும் நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும்னு சொல்ற. நானும் இன்னொன்னே சொல்றேன், வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கணும். ஆனா யாரையுமே நம்பி நீ இருக்கக்கூடாது. நீ யாரை முழுசா நம்பினியோ அவனே உனக்கு முதல் எதிரியாகவும் மாறிடுவான். அது நான் எப்போதும் யாரிடமும் முழு நம்பிக்கை முழு அன்பையும் கொடுக்காமல் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டாற் போல நடந்துக்கோ. அடுத்தவர் உன்னை வாழ்த்தினாலும் சரி தாழ்த்தினாலும் சரி எப்போதும் சிரிச்ச முகமா நீ இருந்தீனா காலம் அவர்களுக்கு உரிய பதிலை நிச்சயமாக கொடுக்கும் என் செல்வமே. உன்னை வாழ்த்தினவர்கள் மத்தியில நீ வாயார புகழ்ந்து நிற்பாய். உன்னை வாழ்த்தியவர்களும் சந்தோஷத்தை இன்பமாய் அனுபவிப்பார்கள். அதே நேரத்துல உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் தன்னுடைய கெட்ட எண்ணத்தின் காரணமாக தன்னுடைய கெட்ட சிந்தனையின் காரணமாகவே வாழ்க்கையில் கடைசி நிலைக்கு கஷ்ட நிலைக்கு போயிடுவாங்க. உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க உனக்கு எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் அவங்க தான் உன்னை அவமதிக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா. கடைசி வரைக்கும் அவங்க உனக்கு கூடவே வரப்போறதில்ல. மனசுல தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அவங்கள விட்டு ஒதுங்கி தூரமாய் நின்று விடு. நீ கடந்து வந்த நாட்களையெல்லாம் நின்று திரும்பி பார்த்தா நீ எவ்வளவு ஏமாளியா இருந்திருக்கன்றது உனக்கு நிச்சயமாக புரிய வரும். மனிதன் எல்லாருமே இப்போது பல சமயங்கள் பல நேரங்களில் பல காரணங்களுக்காக மற்றவர்கள் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. நல்ல பிள்ளைகள் எல்லாம் ஏமாந்து போறாங்க, கெட்டவங்கெல்லாம் அவங்களை ஏமாத்துறாங்க. ஏமாற்றமும் ஏமாந்து போவதும் இப்போது மனித வாழ்க்கையில் தொடர்கதையாகிவிட்ட இந்த கலியுக காலத்தில் நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை பத்தி என்ன சொன்னாலும் அவர்களுடைய கற்பனைக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. ஏன்னா உன்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அடுத்தவர் என்ன சொன்னால் என்ன சொல்லாவிட்டால் என்ன, அதை பெரிதாக நீ எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். தவறை சுட்டி காட்டாம அடுத்தவன் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அவனுக்கு அடிமையாக இருப்பதை விட நீ செய்யறது தவறுன்னு தைரியமா எடுத்து சொல்லி எதிரியாக மாறுவது நல்லது.